இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் மார்க்கெட்டை தொடர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற டேட்டா அப்படிப்பட்டது. ஆமா. அதாவது நம்ம இலக்கு என்னன்னா, ஏப்ரல் 23ஆம் தேதிக்கான நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்ட, அதாவது ஓஐ சார்ட்ட டீகோட் பண்ண போறோம். நிஃப்டி இப்போ 24,158.5 அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரைட். இது ரொம்ப ஒரு முக்கியமான லெவல். எக்ஸாக்ட்லி. சார்ட்டோட மேல வலது மூலையில பாத்தீங்கன்னா சில முக்கியமான நம்பர்ஸ் இருக்கு. பிசிஆர் 0.8, அப்புறம் இந்தியா வெக்ஸ் 18.5 இருக்கு. இது நேற்றைய விட 0.2 ஏறி இருக்கு. இத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு போர்க்களத்தோட மேப் மாதிரி இருக்கு. ஒரு போர்க்களம் மேப். நல்ல ஒப்பீடு. ஆமா. அதாவது காளைகளுக்கும் கரடிகளுக்கும், அதான் புல்ஸ் அண்ட் பியர்ஸ், இவங்க 2 பேரும் படைகள் எங்க தங்களுடைய முகாம்களை அமைச்சிருக்காங்க அப்படிங்கறத காட்டுற ஒரு வரைபடம் மாதிரி இருக்கு. கரெக்ட். இது வெறும் நம்பர்ஸ் மட்டும் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு போர்க்களம் தான். சந்தையில அந்த ஸ்மார்ட் மணி எங்க அதிகமா குவிஞ்சிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க இது ஒரு மிகச்சிறந்த கருவி. பெரிய நிறுவனங்கள் எங்க அவங்க பணத்தை முடக்கறாங்கன்னு இதுல தெளிவா தெரியும். அதான் அந்த பெரிய பண முதலைகள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இது கொஞ்சம் விரிவாக பிரித்து பார்க்கலாம். முதல்ல மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற அந்த இரும்பு கோட்டை எங்க இருக்குன்னு பாப்போம். பேஸ் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஆமா. சார்ட்ல அந்த 24,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய வானளாவிய பச்சை நிற பார கொஞ்சம் கவனிங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சத்துக்கும் அதிகமான புட் ஓபன் இன்ட்ரெஸ்ட காட்டுது. 70 லட்சம் அப்படிங்கிறது சாதாரண நம்பர் இல்ல. ஆமா ஆமா. என்னோட கேள்வி என்னன்னா, இந்த 24,000 லெவல்ல இருக்கிற இவ்ளோ பெரிய பச்சை நிற பார் ஒரு பிரம்மாண்டமான ட்ரம்போலின் மாதிரி செயல்படுமா? அதாவது மார்க்கெட் சரிஞ்சு கீழ வந்தாலும் இந்த இடத்துல பட்டு அது மறுபடியும் மேல பவுன்ஸ் ஆகுற அளவுக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா? நிச்சயமா. அந்த டிராம்போலின் உதாரணம் ரொம்ப ஆப்டா இருக்கு. ஏன்னா புட் ஆப்ஷன் விக்கிறவங்க, அதாவது புட் ரைட்டர்ஸ், மார்க்கெட் 24,000க்கு கீழே போகாது அப்படிங்கறதுல எவ்வளவு உறுதியா இருக்காங்கன்னு இது காட்டுது. ஓஹோ, அவ்ளோ கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு. கண்டிப்பா. ஒரு லாட்டுக்கு இவ்ளோ மார்ஜின் பணம்னு கணக்கு போட்டாலே பல ஆயிரம் கோடிகள் அந்த இடத்துல முடங்கி இருக்கு. அவங்க சும்மா ஒரு ஊகத்துல இந்த பொசிஷனை எடுக்க மாட்டாங்க. தற்போதைய நிலவரப்படி சந்தையோட மிகப்பெரிய அடித்தளம் அல்லது சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த 24,000 லெவல் தான். ஆனா வெயிட், ஒருவேளை திடீர்னு ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது, மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட் கீழ வந்தா இந்த 70 லட்சம் புட் ரைட்டர்ஸும் பேனிக் ஆகி ஓடத் தொடங்குவாங்களா? அங்கதான் விஷயமே இருக்கு. அவங்க உடனே பேனிக் ஆகி லாஸ் புக் பண்ண மாட்டாங்க. அந்த 24,000 லெவலை பாதுகாக்க அவங்க ஆக்டிவா இறங்குவாங்க. அதாவது சந்தை கீழே இறங்கும்போது தங்களோட நஷ்டத்தை ஈடுகட்ட ஃபியூச்சர்ஸை வாங்குவாங்களா? எக்ஸாக்ட்லி. அவங்க டெல்டா ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. மார்க்கெட் 24,000 நெருங்க நெருங்க அவங்க ஸ்பாட் மார்க்கெட்லயோ அல்லது ஃபியூச்சர்ஸ்லயோ பை பொசிஷன்ஸ் எடுப்பாங்க. இதனால மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கா மேல தள்ளப்படும். வாவ்! அப்போ அது சும்மா ஒரு கோட் இல்ல, ஒரு ஆக்டிவ் டிஃபென்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். அதேதான். அதனால தான் மார்க்கெட் மெதுவா கீழே வந்தாலும் அந்த டிராம்போலின் எஃபெக்ட் வேலை செய்யும். சரி, அடித்தளம் எங்க இருக்குன்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஆனா சந்தை இப்போ 24,158.5ல இருக்கு. அப்படியானால் இதுக்கு மேல இருக்கிற கூரை, அதான் சீலிங், அது எங்க இருக்கு? மேல பாத்தீங்கன்னா நிலைமையே வேற மாதிரி இருக்கும். ஆமா, இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. 24,200ல இருந்து 24,500 வரைக்கும் அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கப்பட்ட சிவப்பு கோட்டைகள் மாதிரி கால் ஓஐ பார்கள் இருக்கு. குறிப்பா அந்த 24,500 லெவல கவனிச்சிங்களா? ஆமா, 24,500ல 1 கோடிக்கும் மேலாக உயர்ந்து நிற்கிற ஒரு பிரம்மாண்டமான சிவப்பு நிற பார் இருக்கு. ஆனா என் சந்தேகம் என்னன்னா, ஏன் இவ்வளவு தடைகள்? அதாவது என்ன கேக்குறீங்க? 24,500ல ஒரே ஒரு பெரிய கூரைய மட்டும் அமைக்காம, ஏன் 24,200, அப்புறம் 24,300, 24,400ன்னு ஒவ்வொரு படியிலும் இவ்வளவு சிவப்பு நிற பார்கள் இருக்கு? இது மார்க்கெட்ட அப்படியே நகர விடாம மூச்சு திணற வைக்காதா? இதுல ஆச்சரியப்பட வைக்க விஷயம் என்னவென்றால், கால் ஆப்ஷன் விற்பனையாளர்கள் எப்படி அடுக்கடுக்கான அரங்களை அமைச்சிருக்காங்க அப்படிங்கறது தான். 24,500 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அது ஒரு மனத்தடை மாதிரி. ஆமா. அங்கே பொசிஷனல் பிளேயர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்கார்ந்திருக்காங்க. ஆனா அந்த 24,200, 24,300ல இருக்கிறவங்க பெரும்பாலும் இன்ட்ராடே அல்லது ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்.
அதாவது மார்க்கெட் கொஞ்சமா மேல போனாலும் வித்துருவாங்க அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. ஒவ்வொரு முறை சந்தை ஏற்றம் காணும் போதும் அதை விற்கிற மனநிலை, அதாவது செல் ஆன் ரைஸ் வியூகம் இங்கு ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால தான் ஒவ்வொரு 100 பாயிண்ட்டுக்கும் அடுக்கடுக்கா ஒரு தடைய உருவாக்கி மார்க்கெட்டை மேல போக விடாம தடுக்கறாங்க. இது நிஜமாவே மார்க்கெட்ட ஒரு சின்ன பாக்ஸுக்குள்ள அடைக்கிற மாதிரி இருக்கு. சரி, இப்ப அடித்தளமும் கூரையும் எவ்ளோ நெருக்கமா இருக்குன்னு பாத்துட்டோம். இந்த நெருக்கடிக்கு மத்தியில சந்தையோட ஒட்டுமொத்த மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு தான் நம்ம அந்த பிசிஆர் மற்றும் விக்ஸ் டேட்டாவை பார்க்கணும். ஆமா, பிசிஆர் அளவு 0.8 ஆக இருக்கு, விக்ஸ் வந்து 18.5 ஆக இருக்கு. ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தால் உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் இப்படி ஒரு ஒப்பீடு சொல்றேன், சரியான்னு பாருங்க. நம்ம ஒரு சின்ன அறைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கோம். அறையோட சுருங்குற கூரைக்கும் தரைக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் நிலம் லேசாக நடுங்கிக்கிட்டே இருக்கு. அதுதான் அந்த விக்ஸ் 18.5. நல்ல கற்பனை. ஆமா. அப்புறம் அந்த பிசிஆர் 0.8 அப்படிங்கிறது அந்த அறையில பாசிட்டிவா நினைக்கிற புல்ஸை விட நெகட்டிவா நினைக்கிற பியர்ஸ் கொஞ்சம் அதிகமா சத்தம் போடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? எக்ஸாக்ட்லி அதேதான். பிசிஆர் 1க்கு கீழ், அதாவது 0.8 ஆக இருக்கு அப்படின்னாலே புட் ஆப்ஷனை விட கால் ஆப்ஷன் ரொம்ப அதிகமா விற்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதனால தான் சார்ட்ல அவ்வளவு சிவப்பு பார்கள் ஆதிக்கம் செலுத்துது. கரெக்ட். இது மார்க்கெட் மேல போறத லிமிட் பண்ணுது, அதாவது அப்சைட் கேப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நீங்க சொன்ன அந்த நிலநடுக்கம் விக்ஸ் 18.5, இது மார்க்கெட்ல ஓரளவுக்கு பயம் அல்லது அதிக ஏற்ற இறக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத காட்டுது. ஓ, விக்ஸ் அதிகமா இருந்தா ஆப்ஷன் பிரீமியம் ரொம்ப அதிகமா இருக்குமே. ஆமா. அதனால தான் ஆப்ஷன் பிரீமியம்கள் ரொம்ப ஈர்ப்புடையதா இருக்கு. விக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால தான் இவ்ளோ விற்பனையாளர்கள் ஒவ்வொரு லெவல்லையும் குவிஞ்சிருக்காங்க. ஆனா வெயிட், விக்கிறவங்க இருக்காங்க, ஓகே. ஆனா இந்த 24,500 கால் ஆப்ஷனை யார் வாங்குறா? இங்க தான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் உள்ள வராங்க. அவங்க ஒரு பிரேக் அவுட் நடக்கும், பெரிய லாபம் பார்க்கலான்னு ஒரு லாட்டரி மனநிலையில வாங்குறாங்க. வாவ், அப்போ ஸ்மார்ட் மணி இவங்களோட அந்த எதிர்பார்ப்பை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. ஆமா, அந்த டைம் டிகே மூலமா நிறுவனங்கள் லாபம் பார்க்கறாங்க. இது நிஜமாவே ரொம்ப ஒரு ஆழமான சைக்காலஜி. சரி, நம்ம இதுவரைக்கும் பேசினதை கொஞ்சம் சுருக்கமா தொகுத்து பார்க்கலாம். ஏப்ரல் 23ஆம் தேதி அன்னைக்கு நிஃப்டி ஒரு பக்கம் 24,000 அப்படிங்கிற ஒரு வலுவான அடித்தளத்துக்கும், மறுபக்கம் 24,200ல இருந்து 24,500 வரைக்கும் இருக்கிற கடுமையான கூரைக்கும் நடுவுல ஒரு சின்ன எல்லைக்குள், அதாவது ஒரு டைட் ரேஞ்ச்குள் சிக்கி இருக்கு. ஆமா, ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கம்ப்ரஸ் ஆயிட்டு இருக்கு. கரெக்ட். இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நாங்க ஒரு விஷயத்த சிந்திக்க விட்டுட்டு போக விரும்புறோம். 24,500ல 1 கோடிக்கும் மேலான கால் ஆப்ஷன் ஒப்பந்தங்கள் ஒரு பெரிய சுவரா நிக்குதுன்னு பார்த்தோம். ரொம்ப பெரிய சுவர் அது. ஆமா, ஆனா ஒருவேளை நாளைக்கு காலையில எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய சாதகமான நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் சடனா அந்த 24,500 சுவரை உடைச்சு மேல ஓபன் ஆனா என்ன நடக்கும்? அது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும். கண்டிப்பா. அங்க இருக்கிற லட்சக்கணக்கான விற்பனையாளர்கள் பேனிக் ஆகி அவங்க தங்களோட பொசிஷன்களை அவசர அவசரமா மூட முற்படுவாங்க. இத ஷார்ட் கவரிங். அப்படி அவங்க வாங்க ஆரம்பிக்கும்போது மார்க்கெட் ஒரு ராக்கெட் வேகத்துல மேல செல்லுமா. அதோட வேகம் கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஆமா, அதனால இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சுவர்கள் எப்படி நகருது, ஷார்ட் கவரிங் வரும்போது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கறத நீங்களே மார்க்கெட்ல கவனித்து பாருங்கள். இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, மனிதர்களோட உணர்ச்சிகள். இந்த ஆழமான அலசல்ல எங்களோடு இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறோம்.